வஸல்லம் அவர்கள் மீது காதல் கொண்டதின் காரணத்தினால், அவர்கள் மீது அன்பு கொண்டதின் காரணத்தினால், அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டுவதின் காரணத்தினால் நபியை யார் வஃபாத் என்று சொன்னால் அவர்களை வெட்டுவேன் என்று சொல்லி காட்டினார்கள். இதுதான் நபி அன்பு, நபி காதல், நபியால் பக்குவப்படுத்தப்பட்ட சஹாபாக்கள். அருமையானவர்களே, இந்த நபியினுடைய அன்பை நாமும் பெற வேண்டும். இந்த மதீனத்தினுடைய மண்ணிற்கு நாமும் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை தாங்கி இருக்கக்கூடிய மதீனாவிற்கு நாம் செல்ல வேண்டும். நாம் உடலோடு செல்ல வேண்டும். அந்த நியத்தும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் செல்லக்கூடிய அந்த பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹரம் அவருடைய ரௌதா ஷரீஃபை சந்திப்பதில் நாம் குறிக்கோளாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக நம்முடைய ரூஹை மதீனாவிற்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய ரூஹை ஸலவாத்தின் மூலமாக மதீனாவிற்கு அனுப்ப வேண்டும். நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தின் காரணத்தினால் நம்முடைய ரூஹுகள் எல்லாம் மதீனாத்துல் மாணிக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சென்று விட்டு வருகிறது. அப்படி செய்யக்கூடிய நாம் இக்லாஸோட ஸலவாத்தை ஓத வேண்டும். நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களும், நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு இஸ்திக்பார்களும், நாம் சொல்லக்கூடிய சலாமையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறான் என்ற நம்பிக்கையில் நாம் ஓத வேண்டும். அதை காட்டப்படுகிறது. இது அஹ்லே சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உறுதியான கொள்கை நபிக்கு காட்டப்படுகிறது. இன்னும் ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஹயாத்துன் நபி என்பது இது உறுதியான கொள்கை. அருமையான பெருமக்களே, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துகளும் நபிக்கு காட்டப்படுகிறது. அந்த ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய அந்தஸ்துகள் எல்லாம் அல்லாஹ் உயர்த்துகின்றான். அந்த ஸலவாத்தின் மூலமாக நம்முடைய நோய்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் போக்கக்கூடியவனாக அந்த ஸலவாத்தை நமக்கு அமைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கருணையும் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். முஃமினீன்களே, நீங்களும் ஸலவாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். எந்த அமலையும் அல்லாஹ் சொல்லவில்லை நானும் என்னுடைய மலக்குகளும் செய்கின்றோம் என்று. எந்த அமலை பற்றியும் அல்லாஹ் சொல்லவில்லை நானும் என்னுடைய மலக்குகளும் சொல்கின்றோம், செய்கின்றோம், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஸலவாத்தை மட்டும் நானும் என்னுடைய மலக்குகளும் சொல்கின்றோம், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய அனைத்து அமல்களும் அழிந்துவிடும். நாளை சூர் ஓதிய பிறகு மக்கள் எல்லாம் உலகத்தினுடைய அனைத்து பொருட்களும், அனைத்து படைப்பினங்களும் அழிந்துவிடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் அழியாது. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய அந்த ஜலால், அல்லாஹ் இருக்கும் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸலவாத் என்பது அழியாது. என்னென்று சொன்னால் அல்லாஹ்வும் சொல்கின்றான். அருமையானவர்களே, உலகத்தில் அனைத்து அமல்களும் அழிந்துவிடும், ஆனால் ஸலவாத் மட்டும் நிலையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் நம்முடைய கபருக்கு ஒளியாகவும் சுவனத்தின் ஒளியாக வரக்கூடியதாக இந்த ஸலவாத் அமைகின்றது. அருமையான பெருமக்களே, ஸலவாத் ஒவ்வொரு விடுத்தமும் நாம் ஓதுவதின் காரணத்தினால் நம்முடைய பாவங்களும் குறைகிறது, நம்முடைய தரஜாக்களும் உயர்கிறது. நம்முடைய பாவங்களும் குறைகிறது, நம்முடைய தரஜாக்களும் உயர்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ஸலவாத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய கபருக்கு நூறாக வரக்கூடியது ஸலவாத். உங்களுடைய சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் நாம் கடக்கக்கூடிய சமயத்தில் துணையாக வரக்கூடியது நீங்கள் உலகத்தில் ஓதக்கூடிய ஸலவாத். நாளை சொர்க்கத்தில் ஒளியாக வரக்கூடியது நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத். அருமையானவர்களே, ஒரு நாள் 50 விடுத்தமாவது, குறைந்தது 50 விடுத்தமாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதை நாம் வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சுப செய்தி சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து சுப செய்தி சொன்னார்கள். என்னென்று சொன்னால், உங்களுடைய உம்மத்தில் ஒருத்தர் ஒரு முறை என் மீது ஸலவாத் ஓதினால்
10 சவாபுகள் 10 தரஜாக்களை அவங்களுக்கு உயர்த்துகின்றேன் என்று சொல்லி காட்டினார். 10 முறை ஓதினால் 100 முறை கொடுக்கின்றேன், 100 முறை ஓதினால் அவருக்கு 1000 தரஜாக்களையும் அவருடைய பாவங்களையும் போக்கின்றேன், அவர் 1000 முறை ஓதினால் அவருடைய உடலை நரகம் தீண்டுவதை விட்டும் ஹராமாக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, ஸலவாத்தின் ஓதுவதினால் நம்முடைய கஷ்டங்களும் நீங்குகிறது, நம்முடைய கபருக்கு ஒளியாக வருகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு நிறைவுக்கு வருகின்றேன். அருமையான பெருமக்களே, ஒரு தாய் தன்னுடைய மகனை உலகத்தில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் தன்னுடைய மகனை சொல்கின்றார், நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்விற்கு பயந்து நடா என்று சொல்லும் பொழுது அந்த மகன் அதையெல்லாம் கேட்கவில்லை. தாயினுடைய அந்த பேச்சையெல்லாம் ஒரு பொருட்டாக ஆகவில்லை. அவன் ஒரு வயதிலே அவன் மரணமாகி விடுகின்றான். ஒரு வாலிபத்தன்மையிலே அவர் மரணமாகி விடுகின்றான். அந்த தாய் அந்த மகனை கபரிலுடைய வேதனை பொருட்டு கனவு காணுகின்றார். அந்த தாய் மகனை கனவு காணுகின்றார், வேதனையால் துடிக்கின்றான், கபரில் அவருக்கு வேதனை செய்யப்படுகின்றது. இப்படி இருக்கும் பொழுது மனக்கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய அந்த தாய் கொஞ்சம் நாட்கள் கழிகிறது. நாட்கள் கழிந்த பிறகு அந்த தாய் மகனை காண்கின்றார். மீண்டும் கபரில் அவர் மகனை காண்கின்றார். காணும் பொழுது அவனுடைய முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. அந்த கனவிலே தாய் கேட்கின்றார், உன்னுடைய நிலைமை எப்படி இப்படி மாறியது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார், அருமையான தாயே, ஒரு மனிதர் வந்தார். நான் உலகத்தில் வாழும் பொழுது எப்படியெல்லாம் தீங்குகள் செய்தனோ அதே போன்று தீங்குகள் செய்த ஒரு மனிதர் வந்தார். கபூர் ஷரீஃபின் வழியாக அவர் கடந்து செல்லும் பொழுது மையத்துகள் எல்லாம் பார்த்தார். அங்கு அடக்கம் பண்ணக்கூடிய அந்த மையத்துகள் எல்லாம் பார்த்த பிறகு சொன்னார், ஒரு காலத்தில் நாமும் இங்குத்தானே செல்ல வேண்டும். நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது அட்டுழியங்களும் அனாச்சாரங்களும் செய்து கொண்டிருக்கின்றோமே, நாளை அல்லாஹ்வுடைய பிடியில் நாம் இருக்க வேண்டுமே, அப்பொழுது நமக்கு கஷ்டமாகிவிடும் என்று எண்ணி அவர் இஸ்திக்பார் செய்தார். ஒரு அருமையான பிழை பொறுப்பை செய்துவிட்டு கண்மணி நாயகத்தின் மீது சலவாத்தை ஓதிவிட்டு சொன்னார், யா அல்லாஹ், இந்த சலவாத்தை இந்த கபரில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதனுடைய நன்மையை பகிர்ந்து கொடு என்று சொன்னார். அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட நன்மையில் ஒரு நன்மை தான் இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய அந்த முக மலர்ச்சி என்று சொல்லிவிட்டு அந்த தாயை பார்த்து அந்த மகன் சொன்னார், அருமையான தாயே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கபருக்கு யாரும் துணையாக வர மாட்டார்கள். கண்மணி நாயகத்தின் மீது ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தின் காரணமாக, அந்த ஸலவாத்தின் பொருட்டால் அந்த ஸலவாத் உங்களுக்கு ஒளியாக வரும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிழை பொறுக்க தேடுவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் நமக்கு பாவப்பிழை பொறுப்பு, நாம் செய்யக்கூடிய பாவப்பிழை பொறுப்பு. அருமையானவர்களே, ஒரு சமயத்தில் ஒரு நேரங்கள் சொற்பமாக இருப்பதின் காரணத்தினால் ஒரு துஆக்கள் கேட்க வேண்டும். அந்த துஆ கேட்பதற்கு நேரங்கள் மிகுந்த குறைவாக இருக்கிறது. உதாரணத்திற்காக வேண்டி பாவிற்கும் இகாமத்திற்கும் இடையில் நாம் அதிகமான துஆ கேட்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த சமயத்தில் முழுமையாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் முழுமையாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்நாளில் பரக்கத்தாக வரும். ஒரு சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கின்றார். ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி கூப்பிட்டு தன் பக்கத்தில் அமர வைக்கின்றார்கள். தன் பக்கத்தில் அமர வைத்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற பெரிய கொண்ட சஹாபாக்கள் இருக்கின்றார். இவருக்கு இந்த அந்தஸ்தை நான் கொடுத்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், அவர் ஒரு நாள் ஸலவாத்தை ஓதினார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பிஅததி மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் பிஅததி மன் லம் யுஸல்லி அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் துஸல்லி அலைஹி. யா அல்லாஹ், ரஹ்மானே, யாரெல்லாம் கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்களோ
அந்த மனிதர்களுடைய அளவிற்கு என்னுடைய செலவாத்தையும் கண்மணி நாயகத்தின் மீது சொல்லித்தருவாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த அளவிற்கு, அந்த மனிதர்களுடைய அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு என்னுடைய ஸலவாத்தை நீ கண்மணி நாயகம் மீது சொல்லி தருவாயாக. யா அல்லாஹ், நீ எப்படியெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று நீ விருப்பப்படுகின்றாயோ அந்த அளவிற்கு ஸலவாத்தை நீ சொல்லி அருள்வாயாக என்று சொன்னார். இந்த ஒரு ஸலவாத்து தான் அவர்களுடைய தரஜாவை உயர்த்தியது, அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியது. பெருங்கொண்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் அந்த சஹாபியை அமர வைத்தார்கள் என்று அந்த வரலாற்றை சொல்லி காட்டுவார்கள். அருமையான பெருமக்களே, மதீனாவிற்கு நாமும் செல்ல வேண்டும், அந்த மதீனத்து மண்ணை நாமும் முத்தமிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பெருமக்கள் சுபஹான மௌலிதில் கூட சொல்வார்கள், நாதியற்று கிடக்கக்கூடிய நாங்கள் கண்மணியே நாயகமே, உங்களுடைய வாசலுக்கு நாங்கள் தஞ்சம் புகுந்தோம், உங்களுடைய வாசப்படியை முத்தமிட்டோம், உலகத்தில் அந்தஸ்து பெற்றவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்லி காட்டுவார்களே, அந்த அந்தஸ்தை நாமும் பெற வேண்டும். கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுவதின் காரணத்தினால் நம்முடைய ரூஹை நாம் நாயகத்திற்கு அனுப்புவோம். நம்முடைய உடலோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவார். அந்த கண்மணி நாயகத்தினுடைய அந்த வாசப்படியை முத்தமிடக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு ஸலவாத்தையும் ஓத வேண்டும். அவர்களை கனவிலும் நனவிலும் காண வேண்டும் என்ற மனதில் நாம் நியத்து வைத்தவர்களாக நாம் ஒவ்வொரு ஸலவாத்தையும் இஹ்லாஸோடு சுத்தமாக நாம் ஓத வேண்டும். மனதை ஓர்மைப்படுத்தி நாம் ஓத வேண்டும். அப்படி ஓர்மைப்படுத்தி ஓதினால் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் எந்த தீங்கும் அண்டாது, எந்த நோயும் நம்மை அண்டாது. அந்த நோய்க்கெல்லாம் நிவாரணியாக இந்த ஸலவாத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அமைத்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஸலவாத்தின் பொருட்டால் எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் போக்கி அருள்வாயாக. இந்த ஸலவாத்தின் பொருட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இந்த ஊரில் நிம்மதியான வாழ்வை தருவாயாக, அதிகமான பரக்கத்தை தருவாயாக. உடல் வியாதியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, கல்வின் வியாதியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நாளை மறுவுலகில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து நாங்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக. ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய லிகா என்னும் திரு சந்திப்பை எங்களுக்கு தந்தல்வாயாக. எல்லா வளத்தையும் எல்லா நலங்களையும் எங்களுக்கு சம்பூர்ணமாக தருவாயாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. في مزيد وعفنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة والإقامة يا رب العالمين. آمين. اللهم وسل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة. آمين. وتحفة كاملة من جلال روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة. آمين. ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. آمين. ثم إلى أرواح المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم يا ذا الجود والإكرام يا دافع الهم والغم إنا توسلنا إليك بهذا المجلس فتقبل منا يا قاضي الحاجات إنك أنت السميع العليم. آمين. نسألك يا الله يا رحمن يا حنان يا منان يا ذا الجلال والإكرام. آمين. تغفر ذنوبنا واجب دعواتنا وقضي حاجاتنا وانصر على أعدائنا. آمين. ويسر لنا أمرنا وارزقنا الصحة والعافية وآتنا حسنات الدنيا والآخرة يا رحمن الدنيا ورحيم الآخرة. آمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها واجرنا من خزي
الدنيا وعذاب الآخرة، توفنا مسلمين والحقنا بالصالحين. آمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. آمين. اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا. آمين. اللهم طهر قلوبنا عن غيرك ونبر قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. آمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم